தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நகர பகுதியில் அமைந்துள்ள அண்ணாதிடல் விளையாட்டு மைதானம் மற்றும் அதை சுற்றி உள்ள அண்ணாசாலை, லப்போர்த் வீதி, சின்ன சுப்ராய பிள்ளை வீதி போன்ற பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியுடன் கடைகள் புதிதாக கட்டப்பட்டு பணிகள் முடிவடைந்த லப்போர்த் வீதி, சின்ன சுப்ராய பிள்ளை வீதி கடைகளுக்கு ஏற்கனவே கடை நடத்தி வந்தவர்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடைகளின் உரிமம் வழங்கப்பட்டது. மேலும் கடை உரிமையாளர்களிடம் அதற்கான சாவி ஒப்படைப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியால் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் கடை உரிமையாளர்களும் அப்பகுதி வியாபாரிகளும் உடன் இருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியான பாரதி வீதி, சின்ன வாய்க்கால் வீதி, கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட உள்ள அதிநவீன மின்மாற்றிக்கு புதிய கான்கிரீட் மேடை கட்டுமான பணிக்கு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் பணிகள் மேற்கொள்ள ரூபாய் 12,16,000 செலவில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. மேலும் விழாவில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வம், பொது செயலாளர் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர் உடன் இருந்தனர். மேலும் விழாவில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த பிரமுகர்களும் நிர்வாகிகளும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தெற்கு மாவட்ட செயலாளராக முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்கின்ற கோதண்டராமன், தெற்கு மாவட்ட தலைவராக டிடிஆர் தியாகராஜன், அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, தெற்கு மாவட்ட செயலாளர் பூபாஸ் என்கின்ற ஆனந்தம் பாஸ்கர் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். புதிதாக நியமிக்கப்பட்ட இவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்றனர். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமியின் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கோவிந்தசாலை அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்பு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதான நிகழ்ச்சியானது மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் தலைமையிலும், கோஜிரியோ கராத்தே சங்கத்தின் செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் தலைமையிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் இளங்கோ, ரெனோ, சுவாமிநாதன், சந்திரசேகர், ரமேஷ், மணி, தினேஷ், காமராஜ், ஜோசப், ஜெய், ராஜா, மாரிமுத்து, கார்த்தி, சாண்டி, சதீஷ், மணிகண்டன், பிரசாந்த், பாலாஜி ஆகியோர் செய்திருந்தனர்.
ஸ்டுடியோ 40ஆம் ஆண்டு விழா நடிகரும் துணை ஒளிப்பதிவாளருமான உரிமையாளர் பாண்டி ரவிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள பாரத் ஸ்டுடியோ 40ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பாரத் ஸ்டுடியோ உரிமையாளர் நடிகர் பாண்டி ரவிக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணகுமார், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அசோக் பாபு, திமுக முன்னாள் அமைச்சர் சிவக்குமார் மற்றும் நடிகர்கள், தொழிலதிபர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக புதுச்சேரிக்கு வருகை தந்த சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தனியார் நட்சத்திர விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாட்டில் உள்ள இந்து, கிறிஸ்தவர், இஸ்லாமியர் என அனைத்து தரப்பினருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பு அளித்து வருவதாகவும், பிரதமர் நரேந்திர மோடி திறமையானவராக மட்டுமின்றி உலக நாடுகள் மதிக்கும் தலைவராக உள்ளார். பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் மூலம் நம் நாட்டில் அவ்வப்போது தாக்குதல் நடைபெற்று வருகிறது. ஆனால் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவின்படி சிந்தூர் தாக்குதல் பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் அரசுக்கு எச்சரிக்கை தரும் வகையில் அமைந்துவிட்டது. அப்போர் நிறுத்தத்தில் அமெரிக்கா 3ஆம் நாட்டு தலையீட்டு இல்லை என்பதே உண்மை. பாகிஸ்தான் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வெளிநாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி குழுக்களை அனுப்பியது வரவேற்கத்தக்கது. ஆனால் காஷ்மீரின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்ததிலிருந்து அதை மீட்பதற்கு கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நடவடிக்கை இல்லை. காங்கிரஸில் கர்நாடக முதல்வராக கார்கேவுக்கு வாய்ப்பிருந்தும் அப்பதவி வழங்கப்படவில்லை. ஆகவே சமூக நீதி குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவது சரியல்ல. தூய்மை பணியாளர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டல் நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. தூய்மை பணிக்கான போதிய நிதியும் மத்திய அரசால் மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் அவற்றை முறையாக மாநிலங்கள் செலவிட வேண்டும். அப்படி செலவிடுவதை மத்திய அரசின் சமூக நீதித்துறை கண்காணிக்கும் என தெரிவித்தனர். தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேச உள்ளேன். மத்திய அரசு வக்பு வாரிய சட்டம் மூலம் அதன் சொத்துக்கள் பாதுகாப்புக்கு வழிவகுத்துள்ளது. அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்று தெரிவித்தார். ஸ்வராலயா சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 2025 துவக்க விழா புதுச்சேரி வேல்ராம்பட்டு வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இயக்குனர் ஜனார்த்தனன் வரவேற்புரையாற்றினர். புதுச்சேரி தீபம் டிவி நிர்வாக இயக்குனர் கந்தன் நாராயணசாமி தலைமை உரையாற்றினர். பாடகர் சீனுகுமார் வாழ்த்துரை வழங்கினர். வேல்ராம்பட்டு ஆங்கிலோ பள்ளி கரஸ்பாண்டன்ட் லட்சுமி மௌலி, மக்கள் தொடர்பு உதவியாளர் உமா அமலோற்பவ மேரி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சிறப்புரையாற்றினார். நிறைவாக வில்லுப்பாட்டு இசைக்கலைஞர் சகாதேவன் நன்றியுரையாற்றினார். தயவு செய்து டெய்லியும் ஒரு 1/2 hour 1 hour உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு அதாவது உங்கள் சைல்டுக்கிட்ட உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்வாங்கி அதை பதில் சொல்லுங்கள். உங்களால் சொல்ல முடியலன்னா ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்லுங்கள். இன்னையிலேருந்து அவங்க பெரிய மாற்றத்துக்கு உட்படுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கின்னு, அதே வகையில் இந்த நிகழ்ச்சி இங்கே மட்டும் ஒளிபரப்பாகல, தீபம் டிவியில் மட்டும் ஒளிபரப்பாகல, தீபம் டிவி வழியாக தீபம் டிவியோட யூடியூப்பு, தீபம் டிவியோட ஃபேஸ்புக்கு, இது மாதிரி உலக அளவில் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போக போகிறோம். அதனால் உங்கள் பிள்ளைங்களோட குரல் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் மட்டும் ஒலிக்க போகிறதில்ல, இந்த குழந்தை குரலை உலகுக்கே அறிமுகப்படுத்த போகிறோம். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் குமியன் ஜிஎன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் 18ஆம் ஆண்டு சடல் பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக பிரம்மோற்சவ விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. மேலும் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. பிரம்மோற்சவ விழாவின் இறுதி நாளாக ஊஞ்சல் உற்சவ திருவிழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாணவ
மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பரதநாட்டிய நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி அன்பழகன், உபயதாரர் தருமன், செல்வராசு குடும்பத்தினர் மற்றும் ஜிஎன் பாளையம் கிராமவாசிகள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தின் சார்பில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி திருமலை சங்கரன் ஆலோசனையின்படி அரியூர் தனியார் செவிலிய கல்லூரி மாணவர்களுடன் கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையம் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு நடைபேரணியை முதன்மை மருத்துவ அதிகாரி பிரதீப் எட்வன்பால் மற்றும் பல் மருத்துவ அதிகாரி சுனிதா ஆகியோர் தலைமையேற்று கொடியசைத்து துவக்கி வைத்தனர். நடைபயண விழிப்புணர்வு பேரணியில் பொது சுகாதார செவிலிய அதிகாரி இந்திரா, உதவி சுகாதார ஆய்வாளர்கள் வெங்கடபதி, ஷாஜகான், காசநோய் சுகாதார மேற்பார்வையாளர் நந்தினி, அரியூர் தனியார் செவிலியர் கல்லூரி துணை பேராசிரியர் விக்ரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் உலக புகையிலை ஒழிப்பு மற்றும் அதனால் ஏற்படும் தீமைகள் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று பொதுமக்களிடையே புகையிலையின் தீமைகள் குறித்து எடுத்துரைத்து துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பேரணியானது மீண்டும் நலவழி மையத்தை வந்தடைந்து நிறைவடைந்தது. நிறைவாக உதவி சுகாதார ஆய்வாளர் வெங்கடபதி நன்றி கூறினார். இதற்கான ஏற்பாடுகளை பல் மருத்துவ அதிகாரி, சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மற்றும் அரியூர் தனியார் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் காட்டுநாயக்கன், மலைக்குறவன், குருமன், எர்குலா ஆகிய 4 பழங்குடியின மக்களையும் அட்டவணை பழங்குடி எஸ்டி பட்டியலில் சேர்ப்பதற்காக மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் பலகட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் தென்னிந்தியாவில் உள்ள பழங்குடியின மக்கள் புதுச்சேரியில் பூர்வீகமாக வாழ்வோரை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மத்திய அரசின் அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பு சம்பந்தமாக மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் காலதாமதப்படுத்தி வருகிறது. மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல சுதேசி மில் அருகில் கண்டன முழக்கமிட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் தலைவர் சுரேஷ், செயலாளர் கண்ணன் மற்றும் தன்ராமன், சோமசுந்தரம், அழகு, பரமசிவம், மனோகர், மாசிலாமணி, ஏகாம்பரம், ராஜி, செந்தில், முருகன், பழனி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். எங்களுடைய புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு 44 ஆண்டுகளாக தொடர் போராட்டம் செய்து வருகிறது. இருப்பினும் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை மத்திய அரசு இது நாள் வரையில் நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே இதனை வலியுறுத்தி புதுச்சேரியில் உள்ள அனைத்து பழங்குடியின சங்கங்களும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் ஜீவசமாதி அடைந்த மகான் ஸ்ரீமத் சித்தானந்த சுவாமிகளுக்கு 188ஆம் ஆண்டு குருபூஜை விழா காலையில் கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், ருத்ர ஜெயத்துடன் தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் மாணிக்க வாசகர் சைவநெறி திருக்கூட்டம், முனைவர் கீதா முத்தையன் குழுவினரால் திருவாசக முற்றோதுதல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அலங்காரம், மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 7500 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் துவக்கி வைத்தனர். மேலும் விழாவை அறங்காவலர் குழுவினர் தேவ இளங்கோவன், சசிகுமார், மதிவாணன், கதிரேசன், அருள் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். பாண்டிச்சேரி கால்பந்து சங்கம் நடத்தும் 17 வயதிற்குட்பட்ட ஆண்கள் கால்பந்து தொடர் போட்டிகள் மே 28ஆம் தேதி துவங்கியது. இவ்விழாவின் தலைமை விருந்தினராக பாண்டிச்சேரி கால்பந்து சங்கத்தின் தலைவர் நெஸ்தோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்.
இவருக்கு சௌரி வித்யாஸ்ரம் மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகி அமுதவாணன் சால்வை அணிவித்து கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் தனசேகர், செயலாளர் நாராயணமூர்த்தி, தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் சதீஷ்குமார், நிர்வாக தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த தொடர் போட்டியில் 8 அணிகள் பங்கேற்று இரட்டை சுற்று லீக் முறையில் போட்டியிடுகின்றன. மொத்தம் 56 போட்டிகள் நடைபெறவுள்ளன. இந்த போட்டிகள் 2025 மே 28 முதல் ஜூன் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. தினமும் 4 போட்டிகள் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 6 மணி முதல் போட்டியும், 7:30 மணி அளவில் 2ஆம் போட்டியும், மாலை 3 மணிக்கு 3ஆம் போட்டியும் மற்றும் 4:30 மணி அளவில் 4ஆம் போட்டியும் தொடங்கும். இப்போட்டியில் கிருஷ்ணன் மெமோரியல்ஸ் LFP கால்பந்து அகாடமி, LFP கால்பந்து அகாடமி A, கிங்ஸ்டர் ஆஃப் C, பாண்டிச்சேரி யுனைடெட் கால்பந்து அகாடமி ஆகிய அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். இவ்வகையான 17 வயதினருக்கு தொடர் போட்டிகள் நடைபெறுவது இதுவே முதன்முறையாகும். இது இளைஞரிடையே கால்பந்து வளர்வதற்கு முக்கிய பங்காற்றும் என பாண்டிச்சேரி கால்பந்து சங்கம் உறுதியாக இருக்கிறது. லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நேருவில் நகர் பகுதியில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை ஏற்று 1வது மற்றும் 3வது குறுக்கு வீதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 8 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் லோகநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாடுவதற்கு தேவையான உபகரணங்களை தனது சொந்த செலவில் டாக்டர் நாராயணசாமி கேசவன் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை 4வது தெரு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் விளையாடுவதற்கு தேவையான கிரிக்கெட் உபகரணங்களை வாங்கித் தருமாறு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமியிடம் கோரிக்கை வைத்தனர். அவர்களின் கோரிக்கையினை ஏற்று உழவர்கரை இளைஞர்கள் விளையாடுவதற்கு தேவையான கிரிக்கெட் உபகரணங்களை தனது சொந்த செலவில் டாக்டர் நாராயணசாமி கேசவன் வழங்கினார். அப்பொழுது உழவர்கரை இளைஞர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர்கள் கலந்து கொண்டனர். வில்லையனூர் கொம்யூன் தொண்டமனத்தம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலின் நூதன கருவறை மற்றும் ராஜகோபுர திருப்பணிக்காக நடைபெறவுள்ள ஸ்ரீ சங்க ஸ்தாபன பூமி பூஜை விழா குறித்த அழைப்பிதழை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோவில் நிர்வாகிகள் வழங்கினர். இதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர்களுக்கும் வழங்கப்பட்டது. இவ்விழா அழைப்பிதழ்களை ஆலய நிர்வாக அதிகாரி, திருப்பணிக்குழு மற்றும் கிராம பொதுமக்கள் ஒருங்கிணைந்து வழங்கினர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தியாக முதலியார் நகரில் அமைந்துள்ள சாம் டிஜிட்டல் சேவா மையத்தில் உள்ள பொது சேவை மையத்தை பொதுமக்களுக்காக மிஷின் இயந்திரத்தை சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சாம் டிஜிட்டல் சேவா மையத்தின் உரிமையாளர் அஜித் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் ரஜித்குமார், சீனு, மதன், ராகி, விஜயரங்கம் மற்றும் ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை ஏரி மற்றும் திருவண்டார்கோவில் ஏரிகளை தூர்வாரி தூய்மைப்படுத்தும் பணிக்கு ரூபாய் 22,39,520 ஒதுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் திருபுவனை துணைமின் நிலையம் எதிரே இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் சாலையை கடக்க முயற்சி செய்துள்ளனர். அப்பொழுது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கி வேகமாக சென்ற இருசக்கர வாகனம் மோதியதில் இருவரும் படுகாயம் அடைந்துள்ளனர். இருவரையும் மீட்பதற்காக ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். ஆம்புலன்ஸ் வராத காரணத்தினால் தனியார் வாகனத்தில் இருவரையும் ஏற்றி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த மறியல் காரணமாக வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருபுவனை காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அரை மணி நேரம் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட காங்கிரஸ் தொகுதி தலைவி ராணி ஏற்பாட்டில் ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனை அருகே அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மாநில குழு உறுப்பினர் ராமன், மாவட்ட தலைவி அனுமிதா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்றுச் சென்றனர். புதுச்சேரி மாநிலம் முருகம்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் வழியில் உதியம்பட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் சித்தருடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு மகானுக்கு பால், தயிர் அபிஷேகத்தூள், மஞ்சத்தூள், விபூதி, சந்தனம், இளநீர், பன்னீர் மற்றும் கலசபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இப்பூஜைக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் உதயம்பட்டு, ஸ்ரீனிவாசா நகரை சேர்ந்த குப்புசாமி குடும்பத்தினர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகர் உழந்தைக்கீரப்பாளையம் அமைந்துள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தின் 30ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற உள்ளது. கொடியேற்றத்தில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள், அனிதா நகர் மக்கள் பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.